12 புதிய தோழி விடுதி அமைக்கும் பணிகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கர்நாடக அரசின் எந்தவொரு முயற்சியையும் தமிழக அரசு முளையிலேயே கிள்ளி எறியும். மேகதாது அணை விவகாரத்தில் துரைமுருகன் உறுதி. எதற்காக எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறது? ஜெயக்குமார் கேள்வி. நியாயமான வழியில் சம்பாதித்து அரசியல் செய்கிறேன். அண்ணாமலை பேச்சு. அவர் எங்களோடுதான் இருக்கிறார். அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு நைனா நாகேந்திரன் பதில். தம்பி விஜய்க்கு எஸ்ஐஆர் தேவை என்ற புத்தகத்தை தபாலில் அனுப்ப இருக்கிறேன். தமிழிசை கருத்து. வரும் 21ஆம் தேதி கடலம்மா மாநாடு. சீமான் அறிவிப்பு. மேகதாது அணை திட்டம் எந்த வகையிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது. செல்வ பெருந்தகை சாடல். தங்கம் விலை அதிரடி உயர்வு. ஒரு சவரன் 95,200 ரூபாய்க்கு விற்பனை. 2015 முதல் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அரசு தனியார் நிறுவனங்களில் சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை. கர்நாடக அரசு உத்தரவு. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே நடந்த மோதல். 6 நக்சல்கள் உயிரிழப்பு. ஊழல் வழக்கில் நேதன்யாகுவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு ட்ரம்ப் கடிதம். கேரளாவின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை. குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.